மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். தாய்லாந்தை அதிர வைத்த துப்பாக்கிச் சூட்டு பிரயோகம். ஹிஸ்புல்லாக்கள் புதைத்து வைத்த கன்னிவடியில் சிக்கி இஸ்ரேலிய இராணுவ பலி, பல பேர் படுகாயம். மீண்டும் தெற்கு லெபனான் மீது வான்வழி தாக்குதலை தொடங்கியது இஸ்ரேல் என்ற பல்வேறு செய்திகள் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். ஒட்டுமொத்த தாய்லாந்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில உரைய வைத்த சம்பவம், மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியை உண்டு பண்ணிய சம்பவம். ஒரே துப்பாக்கிச் சூட்டு பிரயோகத்தில் ஆசிரியர்கள், மாணவர்கள் அப்படின்னு சொல்லி 8 பேர் பலியானதோட 23 பேர் படுகாயமடைந்த சம்பவம் தான் இப்படியான ஒரு அதிர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. 14 வயதுடைய பள்ளி மாணவன் தான் இந்த ஒரு கொடூரத்தை பண்ணியிருக்கிறார். இந்த சம்பவத்தை அடுத்து இப்போது பாடசாலைக்கு 10 தினங்கள் விடுமுறை கொடுத்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளவு பெரிய அதிர்ச்சியில ஆசிரியர்களும் மாணவர்களும் இருப்பதனால கல்வி நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ள முடியாது, 10 நாளைக்கு விடுமுறை கொடுங்க அப்படின்ற மாதிரி இப்போது விடுமுறையை கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஆண்டு பாடசாலை இலக்கு வைத்து நடந்த பாரிய 2வது தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது. பிப்ரவரியிலையும் இது போன்ற பாடசாலை இலக்கு வச்ச ஒரு துப்பாக்கிச் சூட்டு பிரயோகம் நடந்திருக்கு. அதுல ஒருவர் பலியானதோட 2 பேர் காயமடைஞ்சாங்க. அதை தாண்டி இப்போது 8 பேர் படுகொலை செய்யப்பட்டதோட 23 பேர் படுகாயமடைந்த சம்பவம் தான் மிகப்பெரிய ஒரு சோகத்தை உண்டு பண்ணிருக்கு. இந்த துப்பாக்கி பிரயோகத்தை நடத்திய 14 வயது மாணவன் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலையும் செய்து கொண்டான்றது அதை விட பெரிய ஆச்சரியம். இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தினதுல முதற்கட்டமாக இந்த குறித்த 14 வயது மாணவனுடைய உறவுகளை விசாரிச்சிருக்காங்க. இந்த உறவுகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அமைதியான பையன், யாரோடும் எந்த பிரச்சனையும் கிடையாது, வீட்டுக்குள்ளே வளர்ந்த பையன், அதிகமான நேரம் லேப்டாப்ல தனது காலத்தையும் நேரத்தையும் கழிச்சு வந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல பெரும்பாலும் வீடியோ கேம் அதுகளில் தான் என்னோட காலத்தை கழிச்சான் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னதோட உடனடியாக போலீசாருடைய விசாரணையும் கவனமும் லேப்டாப் மீது போயிருக்கு. உடனடியாக அவனோட லேப்டாப்பை பரிசோதனை செய்ததுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துப்பாக்கி பிரயோகத்தை வெள்ளிக்கிழமை இவன் நடத்திருக்கிறான். வியாழக்கிழமை அவன் இறுதியாக பார்த்த காணொளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் பள்ளி மீது ஒரு துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டது. அந்த ஒரு காணொலியை தான் இவன் பார்த்திருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திட்டு, இந்த பள்ளி துப்பாக்கி சூடுகள் தான் இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி உடனடியாக அவனோட லேப்டாப்பை தொடர்ந்து பரிசோதனைக்கு உட்படுத்தியதெல்லாம் கடந்த வாரம் முழுக்க உலகத்தில் எங்கெல்லாம் பாடசாலையில் துப்பாக்கி பிரயோகங்கள் நடத்தப்பட்டதோ, எப்படி அந்த கொலைகள் அமைஞ்சதோ, சூட்டு சம்பவம் அமைந்ததோ, அந்த ஒரு விஷயத்தை கச்சிதமாக பார்த்து அதன் மூலம் தான் இவன் இந்த ஒரு விஷயத்தை செய்திருக்கிறான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. மேலும் விசாரணை தொடங்கி இதுல குறித்த மாணவன் தனது பாட்டியையும் பாட்டனையும் படுகொலை செய்திருக்கிறான் அவர்களுடைய துப்பாக்கியினால. இவங்க இருவரையும் படுகொலை செஞ்சுட்டு தான் வெளிப்புறமாக அந்த வீட்டுக்கு தாப்பால் இட்டுவிட்டு தான் பாடசாலைக்கு போய் சரமாரியாக இந்த துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியிருக்கிறார். சம்பவ இடத்திலேயே பாட்டனும் பாட்டியும் இறந்த நிலையில் அவரோட பிரேதங்கள் கண்டெடுக்கப்பட்டது. இந்த சிறுவன் குறித்து அவருடைய மாமா, அதாவது பாட்டன் பாட்டியினுடைய மகன், இவனுடைய மாமா என்ன வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய் தந்தையை பிரிந்த இந்த சிறுவனை பாட்டியும் பாட்டனுடைய அரவணைப்புல தான் வளர்த்து வந்தாங்க. ரொம்ப அன்பு காட்டினாங்க. பாட்டன் தான் இவரை பாடசாலைக்கு கூட்டு போறது, கூட்டு வரது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு. துப்பாக்கி எப்போதுமே அலுமாரில் இருக்கும், இவர் கண்ணில் படுத அளவுக்கு அதை வச்சு கொள்ளல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. எப்போதுமே அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்தவன் அதிகமாக லேப்டாப்ல அவரோட காலத்தை நேரத்தை கழிச்சு வந்தார் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தாரு. இதுக்கெல்லாம் மாற்றமாகத்தான் இப்போது அவனுடைய சக பாடசாலை நண்பர் வழங்கி இருக்க வாக்கு மூலம் போலீசாருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு. அடிக்கடி மன அழுத்தத்தோடு இவை இருந்ததாகவும், ரொம்ப கவலையோடும் துக்கத்தோடும் இருந்ததாகவும், கல்வி சார்ந்த நடவடிக்கையில் சுமையாக இருப்பதாகவும், அதுபோக அவனுடைய பாட்டியினுடைய கல்வி சார்ந்த சாதனைகளுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருப்பதனால அந்த ஒரு விஷயத்தை தன்னால் செய்து கொள்ள முடியாத அளவுக்கு அவன் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும், அடிக்கடி இது குறித்த கவலையை தன்னிடம் பகிர்ந்து கொண்டதாகவும் அவனுடைய வாக்குமூலத்தில் சொல்லி இருந்தார். மேலும் அவனுடைய லேப்டாப்பை பரிசோதனை செஞ்சதில் தான் சில தினங்களுக்கு முன்னால் அவருடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு துப்பாக்கியை ஏந்தி கொண்டு சுடுவது போல பல்வேறு எக்ஷனில் அவனுடைய போட்டோக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்ததை போலீசார் கண்டுபிடிச்சாங்க. இப்போது இவனுடைய துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான ஆசிரியர்கள், மாணவர்களுடைய உடம்புல எங்கெங்கெல்லாம் தோட்டாக்கள் பாஞ்சிருக்கிறோ, எந்த இடத்துல பாஞ்சிருக்கு, என்ன வகையில் பாஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வை மேற்கொள்றாங்க. குறித்த மாணவன் எங்காவது ஒரு ஆயுத பயிற்சிகள் எடுத்தானா, எப்படி இவன் இந்த ஒரு கலாச்சாரத்துக்குள்ள போனான், எப்படி பயிற்சி பெற்றான், இது பயிற்சி பெற்றதன் காரணமாக அதை சுட்டு பார்த்திருக்கிறானா, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் அதை சுட்டானா அப்படின்ற பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு ஏங்கில் இந்த ஒரு விசாரணையை தொடங்கியிருக்காங்க. தாய்லாந்தில் இருக்கிற மக்கள் சனத்தொகையே 66,000 மில்லியன், கிட்டத்தட்ட 10 மில்லியன் துப்பாக்கிகள் இப்போது மக்களிடையே இருப்பதாகும். அதில் 6 மில்லியன் தான் அதற்கான லைசன்ஸ் கொடுக்கப்பட்டதாகும். 4 மில்லியன் துப்பாக்கி சட்டவிரோதமாக மக்களோட கரங்களில் இருக்கிற ஒரு விஷயம் இப்போது பேசப்படுது. வெறுமனே துப்பாக்கி
சரளமாக கிடைப்பது தான் இது போன்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னால் இருக்கிறது வந்து ஆயுதம் லேசாக கையில் கிடைச்சிச்சு, வீட்டில் இருந்துச்சு, அலுமாரில் இருந்து எடுத்தான் சுட்டான் அப்படின்ற மாதிரி கிடையாது. இதுக்கு பின்புலமாக அந்த மாணவருடைய மனநிலையும் இதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்குது. பெற்றோரை பிரிந்து வாழுகின்ற குழந்தைகள் விஷயத்தில் கூடிய கவனம் செலுத்தணும். அவங்களுக்கு தேவையான அன்பு, ஆதரவு அனைத்துமே கிடைக்கணும். சிறுவர்களுடைய உலகத்தில் சிறுவர்களை வாழ விடணும். அதை தாண்டி பல்வேறு அழுத்தங்களை கொடுப்பதன் காரணமாக அந்த உலகிலிருந்து வெளிவர முடியாமலே இது போன்ற வன்முறைகள் அந்த குழந்தைகள் ஈடுபடுவதற்கான காரணமாக இது அமையும் என்பதுதான் நமக்கு தெரிகிற விஷயம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு லெபனான்லேருந்து நாங்கள் வெளியேற போகிறது இல்லை. அது யாருடைய அழுத்தமாக இருந்தாலும் சரி, ஈரானுடைய அழுத்தமாக இருந்தாலும் சரி, ஏன் டொனால்ட் ட்ரம்புடைய அழுத்தமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நாங்கள் வெளியே வரப்போறோம்னு தொடர்ச்சியாக அடம்பிடிச்சிருக்கின்ற இஸ்ரேலுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு லெபனான்ல ஒரு கட்டிடத்துக்குள்ள புகுந்த இராணுவ வீரர்கள் வந்து ஹிஸ்புல்லாக்களால் புதைக்கப்பட்டிருந்த கன்னிவெடி வெடித்ததன் காரணமாக 2 மிக முக்கியமான இராணுவ வீரர்கள் பலியானதோட 4 பேர் படுகாயம் அடைந்து இப்போது அதி தீவிர சிகிச்சை பிரிவில் அவங்க அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருக்கின்ற சம்பவம் தான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்தை இப்போது உண்டு பண்ணிருக்கு. இந்த தாக்குதலை அடித்து ரொம்ப ஆத்திரப்பட்ட இஸ்ரேலிய இராணுவம் இப்போது தெற்கு லெபனான் மீது வான்வழி தாக்குதல்களை இப்போது தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போது இந்த ஒரு காரணத்தை மையப்படுத்திய இப்போது தாக்குதலையும் மக்களை வெளியேற்றுகின்ற ஒரு காரியத்தையும் இஸ்ரேலிய இராணுவம் செய்து வராங்க. இந்த தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து அமெரிக்காவுடைய மத்தியஸ்துக்கு மத்தியில் வந்து இப்போது வந்து இத்தாலியில ரோம் நகரில் வந்து லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையான பேச்சுவார்த்தை அங்கே நடக்குது. ஆனால் இங்கே பொறுமை எழுந்த இஸ்ரேல் வந்து தாக்குதலை இப்போது சரமாரியாக நடத்தி வருது. ஹோர்மஸ் ஜலசந்தியை திறப்பதாக இருந்தால் அனைத்து துருவங்களிலையும் அனைத்து முனைகளிலும் யுத்த நிறுத்தம் வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை ஈரான் வச்சிருந்தது. இந்த ஒரு விஷயத்தில் ஈரானை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக பெஞ்சமின் நெதன்யாஹூ போட்ட ஆர்டர் என்னன்னா, உடனடியாக தெற்கு லெபனான் நீங்கள் தாக்குதலை நடத்தாத வரல, இவங்க பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்க, உடனடியாக யுத்தத்தை நிறுத்தணும், அங்கிருந்து உங்களுடைய இராணுவத்தை வாபஸ் பெறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலே யுத்தத்தை நிறுத்தினாங்க, வாபஸ் பெறுவதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கடையில் கையகப்படுத்திய நிலங்களை வந்து தெற்கு லெபனானுக்கு விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இவங்களோட அப்பம் வீட்டு சொத்து மாதிரியே பிடிச்சு கொண்டாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களோட இராணுவத்தினர் ஆங்காங்கே பதுங்கி இருந்து உளவு பார்க்கிறதும் எப்படியாவது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு வலிந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள போற மாதிரி தான் இந்த சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒளிந்திருந்து உளவு பார்க்க போனவங்க சடலங்களாக மீட்கப்பட்டதும் படுகாயமடைந்து ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதும் தான் அவங்களுக்கு கிடைச்ச வெகுமதி. எனவே இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போது, நிரந்தரமான ஒரு சமாதானம் வருமா, அப்படியான சமாதானங்கள் வந்துட்டா அதுல யாருடைய நலன்கள் அதிகம் கரிசனை காட்டப்படும் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு. எப்போதுமே இப்படியான பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா தலைமைத்துவம் வகிக்குமாக இருந்தால் இஸ்ரேலோட நலன்கள் தான் அங்கு கவனிக்கப்படும். இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் பிரச்சனைக்குரிய தரப்பு ஹிஸ்புல்லாக்கள் அவங்களை இதுக்குள்ள அவங்க கொண்டு வராமலே லெபனானுடைய உத்தியோகபூர்வ அரசுடன் அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறாங்க. ஆனால் பிரச்சனைக்குரிய தரப்பு வந்து இங்கே இருக்கிறாங்க. இவரோட கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய வடக்கு பிராந்தியத்துக்கு வந்து குழுவினால் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, அவங்க ஆயுதங்களை களையணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை தான் முன்வைக்காங்க. குழுவினருடைய வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமது ஆயுதங்களை களைய சொல்வதற்கு நீங்க யாரு, அதுக்கான அருகதை உங்களுக்கு கிடையாது, உங்களுடைய சூரியன் நீங்க பாருங்க, எங்களோட சூரியன் நாங்க பார்க்குறோம், எதற்காக தெற்கு லெபனான் மீது தாக்குதல் நடத்துறீங்க, எதற்கு நீங்க ஆக்கிரமிச்ச நிலங்களை உடனடியாக நீங்க விட்டுட்டு வெளியேறணும் அப்படின்ற பல்வேறு கோரிக்கைகளை அவங்க முன்வச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் ஏதோ ஒரு வகையில் நீண்ட நாள் யுத்த நிறுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்த போதிலும் இப்போது வந்து மீண்டும் ஒரு தாக்குதலை இப்போது இஸ்ரேல் தொடங்கி வச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஒரு தாக்குதல் மேலும் அமெரிக்கா ஈரான் இடையேயான யுத்த நிறுத்தத்திலும் தாக்கம் செலுத்துமா அப்படின்ற ஒரு விஷயம். உண்மையிலே ஹிஸ்புல்லாக்கள் புதைச்சி வச்ச கண்ணி வழியா இவங்களை மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடங்கணும், அதுக்கான ஒரு காரண காரியமாக வீட்டுக்குள்ள கொண்டு வச்சு தனது ராணுவத்தினை போட்டு தள்ளினாங்களா என்பது தெரியல. இது போன்ற விடயங்களை செய்யறதுக்கு வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அது வந்து அவங்களுக்கு கைவந்த கலை, அதெல்லாம் கச்சிதமாக செஞ்சு முடிப்பாங்க. கடந்த யுத்தத்தில் லெபனான் மற்றும் 4000க்கும் அதிகமான அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. மீண்டும் அமைதியான ஒரு சூழல் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளிலும் அமைதியான ஒரு சூழல் உருவாகட்டும் என்ற வளமையான பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.